அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிமணி அகாடமி. நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸை பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸும் புக்ஸ் அண்ட் ஆத்தரும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ், லேட்டஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கடந்த 6 மாதங்களில் யாரெல்லாம் என்னென்ன துறையில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல சிபிஐ டைரக்டராக ரிஷி குமார் சுக்லா அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது நியூ எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இவர் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வேறு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுனில் அரோரா அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எலெக்ஷன் கமிஷனராக சுஷி சந்திரா அவர்களை நியமனம் செய்திருக்காங்க. ஸோ அடுத்தது பாகிஸ்தானுடைய முதல் பெண் இந்து ஜட்ஜாக ஒருத்தவங்களை நீதிபதியாக நியமனம் செஞ்சுருக்காங்க. அவங்க தான் சுமன் குமாரி. ஸோ அடுத்தது பிரசிடெண்ட் ஆஃப் த குளோபல் சோலார் கவுன்சில். ஸோ இந்த குளோபல் சோலார் கவுன்சிலோட பிரசிடெண்ட்டாக ஒருத்தரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அவங்க தான் பிரணவ் ஆர் மேத்தா. பிரணவ் ஆர் மேத்தாங்கிறவங்க குளோபல் சோலார் கவுன்சிலோட தலைவராக தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக சுதிரி பார்கவ் அவர்களை தேர்வு செய்திருக்காங்க. ஸோ அடுத்தது சேர்மன் ஆஃப் ரயில்வே போர்டு. ஸோ ரயில்வே போர்டோட சேர்மனாக வினோத் குமார் யாதவ் அவர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது சேர்மன் ஆஃப் பார்ஸ், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஸோ அதோடைய சேர்மன் தலைவராக புனித் கோயன்கா அவர்களை தேர்வு செய்திருக்காங்க. ஸோ ஆர்பிஐ கவர்னர், 25வது ஆர்பிஐ கவர்னராக சக்திகாந்த் தாஸ் அவர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படிங்கிற பதவிக்கு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனை தேர்வு செய்திருக்காங்க. ஸோ அடுத்தது முன்னாள் எஸ்பிஐ தலைவராக இருந்த அருந்ததி பட்டாச்சாரியா அவர்களை சேர்மன் ஆஃப் ஸ்விஃப்ட், அதாவது சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷனுக்கு தலைவராக தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது வைஸ் சேர்மன் ஆஃப் யுனைடெட் நேஷனல் பேனல் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஸோ ஐநா சபையோடைய பேனல் ஆஃப் ஆடிட்டர்ஸில் வைஸ் சேர்மனாக ராஜு மெகரிஷியை, இந்தியாவை சேர்ந்த ராஜு மெகரிஷி அவர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது யூபிஎஸ்சியோடைய புதிய தலைவராக அரவிந்த் சக்சேனாவை தேர்வு செய்திருக்காங்க. ஸோ அடுத்தது யுனிசெஃபோட அம்பாசிடராக ஹீமா தாஸ் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக சுனில் அரோரா அவர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது நியூ சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு துஷ்கர் மேத்தா அவர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது ஆங் சாங் சூக்கி அப்படிங்கிறவர் தான் தி ஹானரரி கனடியன் சிட்டிசன்ஷிப்லேருந்து விலக்கப்பட்ட முதல் நபராக இருக்கார். ஸோ அடுத்தது விமன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புதிய தூதராக மேரி காம் அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லோக்சபாவுடைய புதிய செக்ரட்டரி ஜெனரலாக ஸ்னேலதா ஸ்ரீவத்சவா அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது சேர்மன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. ஸோ அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுடைய தலைவராக நாகேஸ்வர ராவ் அவர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்போலுடைய பிரசிடெண்ட்டாக சவுத் கொரியாவுடைய அதிபரான கிம் ஜங் இங் அவர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஐஎம்எஃபோட சீஃப் எக்கனாமிஸ்டாக கீதா கோபிநாத் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இவங்க தான் முதல் பெண்மணி, இந்த பதவிக்கு வரவங்க முதல் பெண் இவங்க தான். ஸோ இந்தியாவிலேருந்து போன இரண்டாவது நபர் இவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி முன்னாள் ஆர்பிஐ கவர்னரான ரகுராம் ராஜன் அந்த பதவியை வகிச்சிருக்காரு. ஸோ யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிஸ்ஆர்னமெண்ட்டோட பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவாக பங்கஜ் சர்மா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அடுத்தபடியாக சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸை பற்றி பார்ப்போம். ஸோ 7வது இன்டர்நேஷ்னல் டூரிசம் மார்ட் அப்படின்றது எங்கே நடந்தது அப்படின்னா அகர்தலா, திரிபுரா மாநிலத்தில் நடந்தது. ஸோ அதே மாதிரி 18வது இந்தியன் ஓஷன் ட்ரிம் அசோசியேஷன் கவுன்சில் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் அப்படிங்கிற இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்பன், சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. ஸோ அடுத்தது 4வது இந்தியன் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் 2018 எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ, உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. சயின்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற கருப்பொருளோட இது நடந்திருக்கு.
ஸோ அடுத்தது ரீஇன்வெஸ்ட் 2018 இதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் நடந்திருக்கு. ஆனால் நொய்டா நகரத்தில் நடந்திருக்கு. ரீஇன்வெஸ்ட் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் அண்ட் எக்ஸ்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப்கார் 2018. ஸ்டாப்கார் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கோரல் ரீஃபை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கூட்டமைப்பு தான் இது. ஸோ இதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃப் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்ராம் ஐலாண்ட் லட்சத்தீவில் தான் இது நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 106வது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது எங்கே நடந்ததுன்னா ஜலந்தர், பஞ்சாப். ஸோ இதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற தீமில் நடந்திருக்கு. ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு குளோபல் ஏவியேஷன் சம்மிட் அப்படிங்கிறது மும்பையில் நடந்திருக்கு. ஸோ இந்த ஏவியேஷன் சம்மிட்டில் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நேஷ்னல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல். ஸோ அதோடைய தீமாக பி த வாய்ஸ் ஆஃப் நியூ இண்டியா அண்ட் ஃபைண்ட் சொல்யூஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு பாலிசி அப்படிங்கிற இந்த தீமை கேள்வியாக கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, பி த வாய்ஸ் ஆஃப் நியூ இண்டியா அண்ட் ஃபைண்ட் சொல்யூஷன் அண்ட் கான்ட்ரிபியூட் டு பாலிசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் மைக்ரோ இரிகேஷன் கான்ஃபரன்ஸ். இந்த மைக்ரோ இரிகேஷன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னா மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் COP24, அதாவது 24th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யுனைடெட் நேஷனல் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2018. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாண்டில் நடந்தது. ஸோ இதோடைய தீம் ஒன் வேர்ல்ட் ஒன் சன் ஒன் கிரிட் அப்படின்ற தீமோட இது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது பெட்ரோடெக் 2019 அப்படின்றது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொய்டா, உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. ஸோ இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆயில் அண்ட் கேஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ அடுத்தது வேர்ல்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் அப்படின்றது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அங்கே நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் யுனானி மெடிசன் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இந்த அக்கேஷனில் ஆயுஷ் அவார்ட் ஃபார் யுனானி மெடிசன் அப்படின்றத அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது ஏஷியா எல்பிஜி சம்மிட் 2019 அது அப்படிங்கிறது செகண்ட் எடிஷன் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இதோடைய தீம் என்னென்னா எல்பிஜி எனர்ஜி ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பரமாணு டெக் 2019 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் லவாய்ஷியா ஹியூமன் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸ் 2019. ஸோ இந்த கான்ஃபரன்ஸை எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இதோடைய தீம் தான் முக்கியம், ஸ்டேட் பவர் பிஸ்னஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கான்டெம்பரரி சேலஞ்சஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய தீமாக வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்ட் 3 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.